இதுல அது ஒரு கருத்து என்னன்னா, அமெரிக்காவினுடைய சட்டத்திட்டங்கள் படி மிலிட்டரி பிளேன்ல ஏத்தி நம்முடைய நாட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னைக்கு இரண்டாவது முறை இரண்டாவது பிளேன். ஏன்னா இவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஜனவரி மாசத்திலிருந்து உள்ள போக முயற்சி பண்ணவங்க. அதைத்தான் நேற்று மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்களோடு பேசும்போது தெல்ல தெளிவா சொன்னாங்க. நானும் ட்ரம்ப் அவர்களும் இணைந்து இந்த குளோபல் டிராபிக்கிங் நெட்வொர்க், உலகத்தில் டாங்கி ரூட் அப்படின்னு ஒரு ரூட் இருக்கு. உதாரணத்துக்கு இந்தியா பஞ்சாப்ல இருந்து போகணும்னா அந்த டாங்கி ரூட்ல அப்படியே யூரோப்புக்குள்ள போய் அங்க போய் மெக்சிகோல போய் போறது. இவர்கள் தான் அதிகமா இதுல சம்பாதிக்கிறாங்க. இவங்க எல்லாம் பாவம், சொத்தை வித்து அப்பா அம்மாவோட பணத்தை நகையெல்லாம் வித்து ஒரு நல்ல கனவுகளோடு அமெரிக்காவுக்கு போறாங்க. தவறு இந்த டிராபிக்கிங் நெட்வொர்க்கை உடைக்கணும். ஆனால் நானும் ட்ரம்ப் அவர்களும் இணைந்து இந்த குளோபல் ஹியூமன் டிராபிக்கிங் நெட்வொர்க்கை தகர்த்தெறிந்து விடுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது அமெரிக்க அரசு எடுக்கக்கூடிய முடிவு. அதுக்கு எல்லா நாடு கட்டுப்படுறாங்க. உதாரணத்துக்கு மெக்சிகோ பாத்தீங்கன்னா 80,000 பார்டர் பேட்ரோல் ஏஜென்ட்டை பார்டர்ல போட்டிருக்காங்க. இல்லாட்டி மெக்சிகோக்கு 25% வரி போட்டுருவேன், கனடாக்கு 25% வரி போட்டுருவேன் அப்படின்லாம் சொல்றாங்க.